ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாக, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை. முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம். காலையில் 7:31 தொடங்கி சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். நமக்கு 8ஆம் வீடு. 8ல் சந்திரன் அப்படின்னா கவனமாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஞாபக மறதி, தடைகள் மற்றும் இனம் புரியாத பயம், உடல் உபாதைகள், சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன். அதனால் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள், உறவுகளில் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிக்கணும். மைண்டு டைவர்ஷன், தியானம், ஜபம், வழிபாடு, எது நமக்கு பிடிக்குதோ அதில் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்திக்கணும். இயற்கை சூழல், ஆன்மீக சூழல் உங்களுக்கு இந்த 8ல் இருக்கிற சந்திரனுடைய கெடுபலனை குறைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அவரு குருவுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. சில வருமானங்கள், அதாவது ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக வருமானம் வர்றது, ஒரு டிராஃப்ட் செக்கு கொடுத்து பணம் வாங்குகிறோம், அதே மாதிரி பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்குகிறோம், இது மாதிரியான கமிஷன் வகை பணங்கள், இது மாதிரியான ஒரு ஆதாயமும் இன்னைக்கு உண்டு. வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உறவுகளையும் ஆரோக்கியத்திலையும் மட்டும் கவனம் செலுத்துங்க. மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை, உத்திர நட்சத்திரம். காலையில் 7:38 தொடங்கி 1 பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னி ராசியிலையும் இருக்கு. 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் தான் இன்றைய பலனை வழி நடத்துகிறார். சூரியன், செவ்வாய், ராகு, 3 கிரகங்கள் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பலனை இன்றைக்கு நமக்கு தருகிறது. 2ஆம் வீடுங்கிறது நம்ம பேசுறது, குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, ஒரு பொருள் வாங்கிறது, கையிருப்பு பணம், வேலையில் வரக்கூடிய வருமானம், இது எல்லாம் குறிக்கக்கூடியது தான். சூரியன் செவ்வாயை போலவும் செவ்வாயை சேர்த்தும் பலன் தருவதனால நம்முடைய மகரத்துக்கு உற்பத்தி சார்ந்த வகையில், கன்ஸ்ட்ரக்ஷன் வகையில் மற்றும் அனைத்து விதமான பூமி சார்ந்த வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான நாள்னு எடுத்துக்கலாம். வெகுமதிகள் அப்படிங்கிறதும் சில பேருக்கு கிடைக்கும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். காலையில் 8:17 தொடங்குகிறது. இப்போ 9ஆம் வீட்டில் இருக்காரு சந்திரன். அதனால் அருள் கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட நன்மைகள், வெளிநாடு தொடர்புடைய நம்முடைய பிரியத்துக்குரிய நபர்கள், அவர்களுடைய அன்பு பரிமாற்றங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள், திருமண காரியங்கள் மற்றும் நம்முடைய போதனா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லித்தரக்கூடிய அமைப்பு, கமிஷன் வகை அமைப்பு, இது எல்லாத்துக்குமே, ஆன்மீக பணிகள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த அஸ்த நட்சத்திரம். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. 2 பாதங்கள் கன்னிராசியிலும் 2 பாதங்கள் துலா ராசியிலும் இருக்கிறது. இரவு 10:18 தான் கன்னி ராசியிலிருந்து சந்திரன் துலாம் ராசிக்கு மாறுகிறார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில், குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு மற்றும் ராகுவோட சேர்ந்து இருக்காரு. அப்போ செவ்வாய் ராகு அப்படின்னாலே நமக்கு ஆதாயம் உண்டு. கருவிகள் சம்மந்தப்பட்டது, சயின்டிஃபிக் அப்ரோச்சு, இன்ஸ்ட்ருமெண்டல் டெவலப்மெண்ட்டு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு, செவ்வாய் ராகு கனெக்டிவிட்டி அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே மாதிரி கோபங்கள், கோபதாபங்கள், உறவுகளில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால பேச்சுகளில் வம்பு சண்டைகள் வருவது, இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பர்கள் 11:15க்கு தொடங்குகிறது. நமக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். நமக்கு 2ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்காரு, கேதுனுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. இன்னைக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் பணவரவுக்கும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் உறவுகளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அல்லது ஆரோக்கியத்துல பாதிக்கும். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்காரு குரு பகவான், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. சில பேருக்கு வேலை மாற்றங்கள், ஃபீல்டு மாற்றங்கள், இட மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சேஞ்ச் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு ஒரு கடன் இருக்குது, ஒரு எதிரிகள் தொல்லை இருக்குது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10க்கு அனுஷ நட்சத்திரம். 11ஆம் இடமான லாபஸ்தானமான விருச்சிக ராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் அப்படி இருக்கும்போது சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார் 3ஆம் இடத்துல. அதனால இன்னைக்கு மீடியாஸ், கலை தொழில் மற்றும் ஐடி லைனு, கிரியேட்டிவிட்டி மைண்டு, சொகுசான ஃபீல்டில் இருக்கிற விஷயங்கள், ஆடம்பரமான தொழில்கள், ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் டிசைனரி, இன்டீரியர் டெக்கரேஷன், இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பண வரவும் நல்லா கிடைக்கும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04க்கு கேட்டை நட்சத்திரம். லாபராசியான விருச்சிக ராசியில சந்திரன் இருக்காரு, கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார், அதாவது புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து மாறி காலையில் 8:18க்கு ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. புதன் ராகு சேர்க்கை பலனை தருகிறது. புதன் ராகு செவ்வாய் சேர்க்கை பலனை தருகிறது. அதனால இன்னைக்கும் பணவரவு நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒயரிங் ஒர்க்கு, பைப்பிங், பிளம்பிங் ஒர்க்கு, இது மாதிரி கனெக்டிவிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக நடக்கும். சாஃப்ட்வேர் ட்ரேடிங் இதுவும் நல்லா இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இந்த கேட்டை நட்சத்திரமானது இரவு 9:59 முடிவடைந்து மூலம் நட்சத்திரம் தொடங்குகிறது. நமக்கு 12ஆம் இடத்துல தனுசு ராசியில சந்திரன் வராரு. இந்த நாள் கேதுவனுடைய நட்சத்திரம், கேது 8ல் இருக்காரு. கேது நின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்புகள், எதிர்பாராத ஒரு தொழில் பலத்தை குறிக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.